பிரைஸ் காட் டே 130. இன்றைக்கு நாம் பி த லைட் இன் த வேர்ல்ட் என்ற தலைப்பில் எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்தில் உள்ள டெய்லி மெடிடேஷனை காண்போம். எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலிருந்து காதேஸ் பர்னேயா, இது பிராமிஸ் பண்ண நாட்டின் எல்லையாக அமைந்திருந்தது. இந்த வாக்கு நாட்டின் எல்லைதான் வனாந்தர வாழ்க்கையில் அலைச்சலை கொண்டு வருவதற்கும் வலிவி போவதற்கும் இது காரணமாக அமைந்தது. ரீசன் தேர் அன்பிலீஃப். வேவு பார்க்க சென்ற 12 பேரில் 10 பேர் துர்ச்செய்தியை தான் கொண்டு வந்தார்கள். 2 பேர் தான் நல்ல செய்தியை கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். ஜனங்களுடைய அவிசுவாசத்தினாலேயே அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் தேவன் அவர்களை அனுப்பினார். உபாகமம் 1ஆவது அதிகாரம் 20-22 இதை வாசிக்கலாம். அன்பிலீஃப் மிகுந்த வேதனைகளை கொண்டு வரும் என்பதை காண்கிறோம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் இவர்கள் ஒருவரும் அந்த வாக்குத்தத்த நாட்டிற்கு செல்ல முடியாது, அந்த வேதனையான அந்த கொடிய தண்டனையும் அந்த இடத்திலே கொடுக்கப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 37:5 என்ன கூறுகிறது? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஸோ அவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் போது அவர் பார்த்து கொள்வார். எங்களுக்கு வேவுக்காரரை அனுப்ப வேண்டும் என்று சொன்னது அவர்கள் அவிசுவாசத்தை காட்டுகிறது. அவர் அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிறது என்று அறிந்திருந்தபடியால் தான் தனது மக்களை அழைத்து செல்கிறார். ராட்சதர்கள் இருந்தார்கள், ஆனாலும் தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். ஏனென்றால் அவர் வாக்கு பண்ணினார் என்றால் நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவர். வேவு பார்க்க சென்ற 12 பேர்களில் 2 பேர் தான் கர்த்தரால் அப்ரிஷியேட் பண்ணப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். ஒன்று காலேப், இன்னும் மற்றவர் யோசுவா. காலேப் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன், யோசுவா எப்பிராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவன். எண்ணாகமம் 13:33 வாசிக்கும் போது, அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். இந்த மனிதர்கள் ஒரு மோசமான அறிக்கையை கொடுக்காமல் இருந்திருந்தால் இஸ்ரவேல் சபை முழுவதும் கர்த்தரை நம்பி இருக்கும். ஆனால் அவர்களின் அவநம்பிக்கை ஒரு பேரழிவில் முடிந்தது. இது சில நேரங்களில் தங்கள் ஜனத்தின் ஸ்பிரிச்சுவல் ஃபாலுக்கு லீடர்ஸும் காரணமாக இருக்கிறார்கள் என்பதை வாசிக்க முடிகிறது. அதனால் தான் லீடர்ஸாக இருக்கலாம், சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, பாதை ஒரு கஷ்டமாக இருக்கும்போது மற்றவர்களின் நம்பிக்கையை அழிக்கும் வார்த்தைகளை பேசாமல் இருப்பது நல்லது. எண்ணாகமம் 13:1-27 வசனங்கள் வரை வாசிக்கும் போது, இந்த 10 பேர் விசுவாசம் இல்லாமல் இருந்ததால் அவர்கள் இறுதி ஆசீர்வாதத்தையும் இடையில் உள்ள அனைத்து ஆசீர்வாதங்களையும் பறித்து விடுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவிசுவாசம் என்பது பாவம் என்று வேதாகமம் தெளிவாக கூறுகிறது. ரோமர் 14:23 வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே என்று வாசிக்கிறோம். நம் சூழ்நிலையை கொண்டு கர்த்தருடைய உண்மையை ஒருபோதும் மதிப்பிடக்கூடாது. அதற்கு பதிலாக கர்த்தரின் உண்மை தன்மையில் நமது சூழ்நிலைகளை பார்க்க ஆரம்பிப்போம். எண்ணாகமம் 13 வசனங்கள் 17-33 வரை வாசிக்கும் போது, 12 கோத்திர தலைவர்களை 40 நாட்கள் தேசத்தை சுற்றி பார்க்க, கானான் தேசத்தை குறித்து ஜெயிக்க வேண்டிய சத்துருக்களை குறித்தும் அங்குள்ள கனிகளை குறித்து தான் அவர் தெரிந்து வர அனுப்புகிறார். ஆனால் கர்த்தருக்கு கானான் தேசத்தை அங்கு ஜெயிக்க வேண்டிய சத்துருக்கள் எல்லா டீட்டெயில்ஸையும் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? அவருக்கு எல்லாம் தெரியும். அப்படியானால் ஏன் அவர்களை 40 நாட்கள் சுற்றி பார்க்க சொன்னார்? அவர்கள் அவிசுவாசத்தை அறிந்து கொள்ள, அவர்களோடு இருக்கும் கர்த்தருக்கு முன்பாக இந்த சத்துருக்கள் எம்மாத்திரம் என்ற விசுவாசம் அவர்களிடம் இருக்கிறதா என சோதித்து அவர்களை அறிந்து கொள்ள. 10 பேரிடம் அந்த விசுவாசம் இல்லாமல் போயிட்டு, காலேப் யோசுவா இருவரிடம் மட்டுமே நம்மை இம்மட்டும் அதிசயமாய் விடுவித்து நடத்திய, நமக்குள் வாசமாய் இருக்கிற தேவனுடைய பலத்தாலே, அவருடைய வார்த்தைகளாலே சத்துருக்களின் தேசத்தை எளிதாக சுதந்திரிக்க முடியும் என்ற ஜெயிக்கும் விசுவாசம் இருந்தது. இன்று நம்முடைய வனாந்திர பிரயாணத்தில் நாம் சுதந்திரிக்க வேண்டிய பரம கானானை, அந்த நல்ல தேசத்தை அடைய நமக்குள் வாசமாய் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் துணையால் எளிதாக ஜெயித்து விடுவோம் என்ற நம்பிக்கை, விசுவாசம் நமக்குள் இருக்கிறதா? 1 பேதுரு 5:8 என்ன கூறுகிறது? சத்துருவாகிய பிசாசானவனும் சுற்றி திரிகிறான், கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று. யூத ராஜ சிங்கமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவன் சிங்கம் அல்ல, ஆனால் அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போன்றவன் தான். அவன் சத்தத்தை கேட்டு நாம் பயப்பட தேவையில்லை, ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலும் சாட்சியின் வசனத்தாலும் அவனை நாம் ஜெயிக்க வேண்டும். மட்டுமல்ல, 2 நாளாகமம் 16:9, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்களும் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. நாமும் நம்முடைய தேசமாகிய நம் சரீரமாகிய சபையை சத்துருவாகிய பிசாசின் கிரியைகளை அழித்து ஜெயித்து பாலும் தேனும், அதாவது
வசனமும் அவர் வார்த்தைகளும் விசுவாசமும் நிறைந்த பரம கானானை ஆசிர்வதிப்போம். ஆமீன். நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் உள்ள நல்ல பரம தகப்பனே, இந்த நேரத்தில் அப்பா இந்த எண்ணாகமம் 13வது அதிகாரத்தை எங்களுக்கு தியானிக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளில் அப்பா இவர்களுடைய அந்த அவ்விசுவாசத்தினால, அந்த 10 பேருடைய அவ்விசுவாசத்தினால எவ்வளோ ஒரு பெரிய டிசாஸ்டர் அப்பா அவங்க ஃப்யூச்சரில் அப்பா அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அவங்க யாரும் அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த நல்ல கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் போயிட்டேப்பா. அதனால் எங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கிறதப்பா. எங்கள் வாழ்க்கையிலையும் அவ்விசுவாசத்திற்குரிய எந்த வித காரியங்களும் வராதபடி விசுவாசத்தினால அப்பா, பிகாஸ் வி ஆர் த கான்குரஸ் சில்ட்ரன் அப்பா. நீங்கள் யூத ராஜ சிங்கம் அப்பா. எங்களுக்கு முன்னாடி சத்துரு கர்ஜிக்கிற சிங்கம் போல் அந்த வனாந்திர யாத்திரையில் இருந்தாலும் எங்களால் அவனை ஜெயிக்க முடியும். பிகாஸ் எங்களை விட கிரேட்டர் திங்ஸ் நீங்கள் செய்வீங்க என்று உங்களுடைய வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. அதுபோல் அதன் மேலே நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு பொறுமையோடு அப்பா இயேசு கிறிஸ்துவை நோக்கி எங்களுடைய ஓட்டத்தை ஓடுவதற்கு வேண்டிய கிருபையை நீங்கள் எங்களுக்கு தாங்கப்பா. இந்த ஜெபித்த இந்த காரியங்கள், அதுபோல் அந்த மெடிடேஷன் பண்ண இந்த அதிகாரம் முழுவதும் அப்பா இன்னும் நாங்கள் அப்பா அந்த ரியல் லைஃப் அப்ளிகேஷனை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்ன கரம் கூட இருந்து எங்களை தாழ்த்தி உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கனம் மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் என்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமீன்.